வணக்கம் உறவுகளே. இதுதாங்க சாயா செடி பாத்தீங்களா? டீஎல் அதெல்லாம். வீட்டுக்கு போற வழி இதெல்லாம். இருக்கான்னு செக் பண்றோங்க இருக்கான்னு. நெறைய இடத்துல வருங்க. அது ஒரு சின்ன பீஸ் எங்கனையாவது விழுந்தாலும் கூட, அது அப்படியே மஞ்சளா முளைக்க ஆரம்பிச்சுரும். அந்த நிலம் அந்த மாதிரி. நிலத்துல என்ன விழுந்தாலும் அது எல்லாமே மாறிடும். அந்த மாதிரி. பறிச்சு ஏற்கனவே கொஞ்சம் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதையும் கொண்டு போயிட்டு ஆமாமா. கொஞ்சம் பேலன்ஸ் விட்டு அத எடுத்துட்டு போறோம். எப்படி இந்த இடம்? இந்த இடமெல்லாம் பாருங்க, மழை காலத்துல கால்லாம் வைக்க முடியாது. அப்படியே ஒரே புல்லா இருக்கும். இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. கோவக்காய் கொடிங்க இது. கோவக்காய் கொடி பாத்தீங்களா? பாருங்க ஏற்கனவே இந்தா பறிச்சு இங்க வச்சிருக்கிறோம். இந்த கிழங்க தனியா பாருங்க. இது பாத்தீங்கன்னா, இந்த கிழங்க தனியா பிரிச்சு எடுக்கணுங்க. அதுல தாய் கிழங்கு எல்லாம் இருக்கும். அது அந்த வேரு, அந்த மண்ணு அதெல்லாம் பிரிச்சு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அதுல தனித்தனியா இருக்கு பாத்தீங்களா? பாருங்க எவ்வளவு கொத்து கொத்தா இருக்குன்னு. இதை விட பெருசா இருக்குங்க. இதை விட பெருசு பெருசா இருக்கும். நல்லா கவனிச்சோம்னா நல்லா வரும். நல்லா வரும். இதாவது தாய் கிழங்கு பாருங்க. இதெல்லாம் தாய் கிழங்கு. தாய் கிழங்குனா அடுத்த டைம் வெள்ளாமைக்கு போட்டுக்கலாம். இதுல மறுபடியும் இதே மாதிரி நிறைய மஞ்சள் வரும். இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியா பிரிச்சு எடுக்கணுங்க. பிரிச்சு எடுத்துட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது அப்படியே மஞ்சளை கட் பண்ணிட்டு வேக போடுவாங்க. நல்லா வெயில் கிடைக்கிறவங்க இப்படியே மொத்தமா போடுவாங்க. வேகமா காயணும் அப்படின்னா கட் பண்ணி போட்டோம்னா வேகமா காஞ்சிடும். இது எங்களுக்கு வேலை கொஞ்சம் குழந்தைங்கள எல்லாம் கொஞ்சம் அதிகம் தானுங்க. அதனால கட் பண்ணல நாங்க. அப்படியே கொஞ்சம் முழுசாவே கொஞ்சம் சின்னதா உடைச்சுக்குவோம். ரொம்ப பெருசு இல்லாம கொஞ்சம் சின்னதா கலெக்ட் பண்ணி உடைச்சுக்குவோம். உடைச்சிட்டு இனி அவிக்கிறது தாங்க பெரிய வேலை. இதெல்லாம் கூட பண்ணிடலாங்க. அந்த அவிச்சு எடுக்கிறதுக்குள்ள மண்டை காஞ்சிருங்க. இதெல்லாம் நிறைய எல்லாம் பிரிச்சு எடுக்கணுங்க. எல்லாமே தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டு தாய் கிழங்க வச்சிருவோம் அப்படியே. அது எந்த டைம்ல மாமா போடுவோம்? கரெக்டா அது மே மாசம் லாஸ்ட் வாரத்துல போட்டோம்னா கரெக்டா இருக்கும். இஞ்சி மஞ்சள்லாம் நாங்க இங்க எல்லாம் விவசாயம் அப்படிதான். இந்த வாட்டி கொஞ்சம் மழையெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் முன்னாடி கூட போடலாம். எல்லாம் பிரிச்சு முடிச்சுட்டு அவிக்கணுங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அவிக்கிறப்ப கொஞ்சம் அந்த பூச்சி பிடிக்கும். மஞ்சள் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோமோ ஒவ்வொரு இடத்துல பூச்சி வச்சிரும். வண்டு வைக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சு எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. பிரிச்சு வச்சுட்டேன் பாருங்க. இந்த தாய் கிழங்குலாம் தனியா பிரிச்சு வச்சுட்டேன். இதெல்லாம் நீ அடுத்த அந்த கரெக்டா மாமா சொன்னார் இல்லைங்களா, அந்த சீசன் டைம் வரும்போது எல்லாம் முளைக்க போடணும். ஒவ்வொரு குழி எடுக்கணுங்க. குழி எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்க வீடியோல. அடுத்த டைம் முளைக்க போடும்போது இந்த மாதிரி நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இஞ்சி, மாங்காய், இஞ்சி இதெல்லாமே தனித்தனியா அப்படி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இனி அவிக்க வேண்டிய வேலை தாங்க. நான் சொன்னேங்களா, பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சாணம் இருக்கு இல்லைங்களா, மாட்டுச்சாணம் அவிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க. அது நமக்கு எதுவும் பாதிப்பெல்லாம் கொடுக்காது. சும்மா மேல அது ஒரு கிருமி நாசினி தானே. தோலோட அப்படியே வேக போடும்போது கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்குவோம். பாருங்க எல்லாம் போட்டாச்சு. அவிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பிடிக்கும். ஒரு 2 மணி நேரம் ஆகுங்க வேகறதுக்கு. அப்படியே வெந்துருச்சுன்னு எப்படி பாக்குறதுன்னா, அந்த மஞ்சள் எடுத்து உடைச்சு பார்த்தோம்னு வைங்களேன், அதுல நூலு மாதிரி வரும். அப்படியே அந்த நூலு அப்படியே நம்ம தைக்கிற நூல்லாம் எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி அந்த மஞ்சள்ல நூலா வரும். இல்ல இன்னொரு சிம்பிள் கூட சொல்லலாம். எப்படின்னா, இப்ப வடையெல்லாம் கெட்டு போச்சுன்னா அதுல இருந்து நூலா வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி அதுல இருந்து நூலா வரும். அதான் கரெக்டான இது பாருங்க. மாமா இப்ப உடைக்கிறாரு இல்லைங்களா, அங்க பாருங்க அதுல வருதுங்களா. இந்த மாதிரி நூல் வரணும். இந்த மாதிரி நூல் வந்தா அவிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இனி என்ன பண்ணும், தண்ணி எல்லாம் வடிச்சிடணுங்க. அவிச்சாச்சுங்க. எப்படியோ அடுப்பை போட்டு எரிச்சு அவிச்சாச்சு. இனி வடிச்சு அதை காய போடணுங்க. இங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வெயில்லாம் அதிகமா கிடைக்காது.
எப்ப மழை ஊர் வருதுன்னே சைடு தெரியாது. ஊர் சைடு மாரி அங்கெல்லாம் ஊர் சைடுலாம் காய போட்டோமா 2, 3 நாள்லயே காய்ஞ்சிரும் காய்ஞ்சிரும், மஞ்சள்லாம். காய்ஞ்சிரும். இங்கெல்லாம் ஒரு வார கணக்கா காய வைக்கணுங்க மஞ்சள. ம். நாங்க கீழ எங்களுக்கு மேல மெத்த வீடுலாம் கிடையாது. சீட்டு வீடு தான். அதனால கீழ போட்டு தான் அவிப்போம். இப்ப 2வது ரவுண்டுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு அவிச்சு எடுத்துட்டோம். இது 2வது ரவுண்டு போட்டுட்டுருக்கோம். தண்ணி புடிச்சுட்டு, அதுல அப்படியே அந்த மஞ்சள அப்படியே எடுத்து தூக்கி கொட்ட வேண்டியதுதான். ம். கொட்டிட்டு கொஞ்சம் கிண்டி கிண்டி விடணுங்க. அந்த அதான், அதான். அடியில உள்ளதெல்லாம் மேல வரணும். மேல உள்ளதெல்லாம் அடியில போகணும். நல்லா வேகணும்ல. அதனால கிண்டி கிண்டி ம். விட்டுடணும். அடுப்புலயே தாங்க வேக வைப்போம். இருக்கு. அந்த நம்ம தென்னை மரத்தோட மட்டை அதெல்லாம் வச்சு நல்லா வேஸ்ட் விறகுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காதுங்க. பஞ்சம் இருக்காது. விறகெல்லாம் கிடைச்சிட்டே இருக்கும் மட்டை. ம். தென்னை இந்த பாத்தீங்களா, சாணம் கொஞ்சம் சாணம் அதுல இப்படி போட்டுக்குவாங்க. அது எதுக்குன்னா, அந்த வண்டு பிடிக்காம இருக்கிறதுக்கு. பூச்செல்லாம் வைக்காது. பூச்சி ரொம்ப நாள் வைக்காம வச்சிருந்தாலும் நம்ம இருக்கிறதுக்கு. அந்த எங்களுக்கு நாங்கலாம் மஞ்சளு இந்த மாரி தான் வச்சு வருஷ கணக்கா வச்சுக்குவோம். எங்களுக்கு 1 வருஷத்துக்குலாம் 2 வருஷத்துக்கெல்லாம் வரும். அந்த அளவுக்கு ம். மஞ்சள் கிடைக்கும். கிடைக்கும். கேடாகாது. பூச்சி வைக்காம பாதுகாத்து வச்சுக்கலாம். எந்த ஒரு மருந்தே அடிக்க மாட்டோங்க. மருந்தே அடிக்க மாட்டோம். இயற்கையான முறையில கிடைக்கும். அதுவா அப்படியே குழிய தோண்டி போடுவோங்க. வரும். ஆ இந்த சாணி வளம் கிடைச்சா மட்டும் போடுவோம். ம். மத்தபடி மருந்தடிக்கிறது அந்த மாரிலாம் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. சுத்தமான மஞ்சள் பொடி. இனி 2வது ரவுண்டா அவுச்சு எடுக்கணும். இந்த அடுப்பெல்லாம் இந்த எரிக்கிறது தான் கொஞ்சம் வேலை. ஆமாங்க. அந்த வெயிலுக்கும் அதுக்கும் ரொம்ப சூடா படாத இருக்கும். பாடாயி போச்சுங்க. இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல, ரிஸ்க் எடுக்கிறது நமக்கு ரஸ்க் சாப்பிடுற மாரின்னு. அந்த மாரி வ மாமாவும் நானும் பயங்கர ரிஸ்க் எடுப்போம். ஏன்னா, நமக்கு ஹெல்த் கொஞ்சம் முக்கியம் தானேங்க. எல்லாம் நெறைய மஞ்சள் பொடியில நெறைய கெமிக்கல்ஸ்லாம் சேர்க்குறாங்க. நம்ம கடை மஞ்சள் தூளுக்கும், வீட்ல அரைக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும். கலரே வித்தியாசம் இருக்கு. கலரே வித்தியாசமா இருக்கும். நம்ம வீட்ல அரைக்கிற மஞ்சள் பொடி அப்டின்னா, சீக்கிரம் அந்த கையில கலர் பிடிக்காது. அந்த ம். கலரும் நம்ம கையில அதிகமா ஒட்டாது. அதான் நம்ம பியூர் மஞ்சள் பொடி. அதே கடையில வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் மாரி நல்லா ஒட்டும். அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, எதுக்கு சாக்கு போட்டு இது பண்றோம்னா, மஞ்சள்லாம் கீழ கொட்டாம இருக்க. வெறும் தண்ணி கொட்டாம இருக்குது. மட்டும் ஜல்லடங்க. ஜல்லடன்னா இது என்னன்னா, நாங்க கொழுந்து எடுப்போம்ல, டீ அந்த அதோட சாக்கு அத கொண்டு போய் குடுக்குற சாக்கு. அந்த சாக்க அப்படியே அதுக்குள்ள கவுத்து போட்டு ம்ஹ்ம். அடிச்சிட்டு இருக்கோங்க. சூடு எனக்கு தாங்க சூடு தாங்க முடியல. எனக்கு ஒதுக்கிட்டு. சூடு தாங்க முடியலங்க. ஒவ்வொரு நேரம் நெனைப்போங்க, ம். இதெல்லாம் பண்ணி சாப்பிடணுமான்னு. ஆனா என்னதாங்க பண்றது? வாழணும்னா அதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். நம்ம அதுவும் ஹெல்த்தியா ஈஸியா வாழணும்னா கிடைக்கணும்னு நெனைக்கக் கூடாது. கொஞ்சம் நல்ல பொருளா கிடைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படணும். கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டா தான் ஆனா நல்லா நம்ம நம்ம வீட்டு யூஸ்க்கு பண்றதுக்காக இப்படி கஷ்டப்படுறோம். ம். ஆனா உண்மையா நமக்காகலாம் விவசாயம் பண்ணி குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அவங்களலாம் பாராட்டணுங்க. ஆமாமா. நாங்க இதுல என்ன பண்ணோம்னா, பக்கத்துல உள்ளவங்கலாம் வாங்கிக்குவாங்க எங்ககிட்ட மஞ்சள். இந்த வீட்ல இருக்கறனால எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து வாங்கிக்குவாங்க. அப்புறம் நம்ம சொந்த பந்தங்களுக்கெல்லாம் குடுப்போம். அதுல ஒரு இது இருக்குங்க. மஞ்சப்பொடி வந்து சும்மா குடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால யார்ட்ட குடுத்தாலும் ஒரு ரூ. 10 காசு வாங்கிட்டு தாங்க குடுப்பேன். ம். மங்களகரமான பொருள். ஆமா. அதனால மஞ்சள் அது பழைய காலத்துல அப்படி ஒரு இது சொல்லியிருக்காங்க. சரி ஃபாலோ பண்ணணும்ல. மஞ்சள் எண்ணெய் எண்ணெயெல்லாம். இனி வந்து காய போடணுங்க. இனி 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகும். காய வச்சு எடுத்து மஞ்சப்பொடி அரைச்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்படிதாங்க ஒரு ஏதாவது தார்ப்பாயோ ஏதாவது கொட்டி நல்லா தண்ணியெல்லாம் வடியறதுக்கு வேண்டி இது பண்ணி வச்சுக்கிறோம். ஆமா. ஏதாவது கொட்டி நல்லா காய போடணுங்க. அது எப்படின்னா, இப்ப பாக்குறதுக்கு அந்த நூல் வந்துச்சா, ம், அது ம். அப்படி இருக்குமா வேக வச்சா, நம்ம காய வச்சு எடுக்கும்போது உடையணுங்க. குச்சிலாம் உடைச்சா அப்படி சவுண்ட் வரும். அந்த மாரி ஆ. மொடக்குன்னு சவுண்ட் வரணுங்க. இப்ப நூலு வரணும். அப்புறம் முடக்குன்னு சவுண்ட் வரணும். சவுண்ட் வரணும். அந்த அளவுக்கு காய வைக்கணும். காய வைக்கணும். அவங்க மில்லுலயே அரைக்க மாட்டாங்க. நல்லா காயலன்னா அரைக்க மாட்டாங்க. ம், பாருங்க. சரியான வெயிலுங்க. வெயில் வேற. ம். இப்படி நல்லா விரவி விடணுங்க. நல்லா ஃபுல்லா விரவி விட்டுட்டு, காய வச்சு எடுத்தோம்னா மஞ்சள் ரெடி. ம். யாருக்காவது மஞ்சள் பொடி வேணும்னா சொல்லுங்க. ஊட்டியிலேருந்து பார்சல் பண்ணிடுறோம். ஆனா ஊட்டியில விளையாது. நம்ம அந்த கிளைமேட்டுக்கு விளையாது. நமக்கு நீங்க டிஸ்ட்ரிக்ட் தாங்க அப்படி சொல்றது. சொல்றது.
மத்தபடி நம்ம கூடலூர் எப்படின்னா, ம். ரொம்ப கூலிங் இல்ல, ரொம்ப சூடும் இல்ல. எல்லா ஸ்பைசஸ் ஐட்டமும் நல்லா வரும். நல்லா வருங்க. ஏலம், கிராம்பு. பாருங்க அந்த மஞ்சளோட அந்த இது வந்து அந்த இதுல அப்படியே ஒட்டி இருக்குது. அவிக்கும்போது அப்படி ஒட்டி இருக்குது. ம். அது கரண்டி பார்த்தீங்கன்னா, மட்டங்க. பார்த்தீங்க. கடைசி ப்ராசஸ் மஞ்சள் ரெடி ஆயிடுச்சுங்க.